ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் யூஎன்ஜிஏ எல்லாம் போய் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பீஸ் பிளான் அப்படிங்கிறத உக்ரைன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தானிய ஏற்றுமதிக்கான புதிய பிளான் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது இரண்டுமே ரியலிஸ்டிக் கிடையாது, இது இரண்டுமே உண்மையாக போகிறது கிடையாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுக்கான காரணம், இந்த பீஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் 1991 எந்த மாதிரி பார்டர் இருந்துச்சோ அந்த பார்டர் தான் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ வீரர்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லாருமே மறுபடியும் ரஷ்யாவுக்கே திரும்ப போக வேண்டும். அங்கே ஏற்பட்ட இழப்புகள் காரணமாக பல நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும். இப்படின்னு சொல்கிற ஒரு 10 பாயிண்டை உள்ளடக்கிய ஒரு பீஸ் பிளானை தான் உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இனிஷியேட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நேர் எதிராக இருக்குது, ரஷ்யாவினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்குது, ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை ரிஜெக்ட் பண்ணுறார். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறதுல ரஷ்யா கேட்ட எந்த விதமான நிபந்தனைகளையும் ஓகே சொல்லலை. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய தானியம், எங்களுடைய ஃபர்டிலைசர் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு எதிராக போட்டிருக்க பொருளாதார தடையை விலக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதை யாரும் இன்னும் எதுவுமே செய்யாமல் உங்களுடைய தானியம் மற்றும் ஏற்றுமதி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம்? எனவே இது ரியலிஸ்டிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது, இன்னும் நிறைய செய்திகள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஆர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை நம்ம ஆல்ரெடி தமிழ் பட்சத்தில் நிறையவே பார்த்துருக்கோம். நகர்னோ கராபக்னா என்ன, அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை என்ன, கொசோவா பிரச்சனை என்ன, செர்பியா கொசோவா பிரச்சனை என்ன, இப்படின்னு சொல்கிற பல டீட்டெயில்ஸ் தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். அதில் இந்த ஆர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிறத நான் சொல்லும் போதே சொன்னேன், இது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த முறை அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓய்ந்து விட்டது. அப்போ ஆர்மேனியாவை சார்ந்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இனிமேல் ரஷ்யாவுக்கு இணையாக இல்லாட்டி ரஷ்யா கூட நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்மேனியா அப்படிங்கிறது கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ரஷ்யாவினுடைய அந்த சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போகுது. அதன் பிறகு முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய நாடுகளாக இருந்தவங்க சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். எப்படி நாட்டோவோ அதே மாதிரி அந்த சிஎஸ்டிஓ அப்படின்னு சொல்லலாம். அந்த சிஎஸ்டிஓவில் யாரும் அங்கமாக இருக்காங்க, ஆர்மேனியாவும் அங்கமாக இருக்காங்க. அப்படி அங்கமாக இருக்கக்கூடிய ஆர்மேனியா என்னை தொட்டாங்கன்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அந்த நாடுகள் இல்லாட்டி ரஷ்யாவாவது என்ன செய்ய வேண்டி வரும், அதை எதிர்க்க வேண்டி வரும். ஆனால் இந்த சிஎஸ்டிஓவில் இருந்தும் ரஷ்யா கடந்த முறை நடந்த அந்த தாக்குதலுக்கு எந்த எதிர்வினையும் மாற்றலை. ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால ஆர்மேனியாவை கைவிட்டுட்டாங்க. எனவே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இனி வரக்கூடிய நாட்களில் ரஷ்யா சொல்வதற்கு இணங்காக செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஆர்மேனியா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த சிஎஸ்டிஓவில் இருந்தும் கூட அவங்க உக்ரைனுக்கு உதவியை செஞ்சாங்க. மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இந்த உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்மேனியா ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் ரஷ்யா இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். நீ ஆல்ரெடி சிஎஸ்டிஓவில் இருக்க, நீ ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுகிறாய் ஆர்மேனியா, எனவே இந்த முடிவை நீ மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஆர்மேனியாட்ட ரஷ்யா கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆர்மேனியா அந்த டைமில் அதை ரிஜெக்ட் பண்ணதுனால இப்போ அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனையில் ரஷ்யா ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஆர்மேனியா ரஷ்யா அந்த உறவில் ஒரு விரிசல் அப்படிங்கிறது இந்த செய்தி வழியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததாக போலந்துக்கு உக்ரைனுக்கும் ஏற்பட்ட அந்த தகராறு தான். போலந்து சரி கிடையாது, போலந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க எங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் செய்கிறாங்க, போலந்து வழியாக எங்களுடைய தானிய ஏற்றுமதி நடப்பதை போலந்து அரசாங்கம் விரும்பவில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைப்பதற்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் நிறைய விஷயத்தை பேசிட்டார். அப்படி நிறைய விஷயம் பேசினால போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக காரசாரமான விவாதத்தை முன் வச்சிருந்தார். எங்கள் நாடு வழியாக இனிமேல் கிடைக்கக்கூடிய எந்த வெப்பனும் உனக்கு கிடைக்காது, அதே மாதிரி எங்களுடைய உதவிகளும் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்ன பிறகு போலந்தினுடைய பிரசிடென்ட் மட்டும் உக்ரைனுக்கு ஆதரவான சில செயல்பாடுகளில் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அதனுடைய ஒரு எண்ட் பாயிண்ட் வந்திருக்கு. வேறு எதுவுமே இல்லை, இனிமேல் போலந்து நீ என்ன செய்யக்கூடாது, ப்ரொவோக் பண்ணக்கூடாது. உக்ரைன் இதனால் வரையிலும் நீ பேசினதை நாங்கள் மன்னிச்சிடுறோம், உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகள் இல்லாட்டி எங்கேயாவது இருந்து வந்த ஆயுதங்களை நாங்கள் தர்றதுக்கு தயாராக தான் இருக்கோம். இதுக்கு மேலேயும் போலந்தை நீ சீண்டி பார்ப்பதாக இருந்தால் இனி போலந்து உக்ரைன் உறவு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போதைக்கு உங்களுடைய தானியத்தையாவது நாங்கள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு யூரோப்புக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி தான். இதுக்கு மேலேயும் உக்ரைன் போலந்தை தவறாக பேசினார்கள் என்றால் நிச்சயமாக போலந்து என்ன செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க, உதவி செய்ய மாட்டோம். ஏன்னா உக்ரைன் எங்களை ரொம்ப பெரிய அளவில் சீண்டிட்டாங்க, அதுவும் உலக அரங்கில் எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
இது உக்ரைனுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும்தான். இன்னைக்கு கர்சன் பகுதியில் ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. அதில் 2 நபர்கள் உயிரிழந்ததாக ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கிறது. கர்சன் பகுதி மட்டும் கிடையாது, சுமி ரீஜியனிலும் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்ததாகவும், இந்த தாக்குதல் அங்கிருந்த உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் அவங்களுடைய சைக்காலஜிக்கு எதிராக இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய கர்ஸ்க் பகுதிகளில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உக்ரைன் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 80 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற ரீஜன். இந்த ரீஜனில் மறுபடியும் ஒரு ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ட்ரோனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ட்ரோனினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது இந்த போரில் ரொம்ப கூடுதல். ஸோ ட்ரோனை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், வருங்கால யுத்தம் ட்ரோனை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத படிக்கிறதுக்காகவே நிறைய நாடுகள், இப்போ நேட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50-60 நிறுவனங்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. எப்படி ட்ரோன் தாக்குதலிலிருந்து தப்பிப்பது, எப்படி ட்ரோன் ரொம்ப பெரிய அளவில் சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. மனிதர்கள் இருக்காங்களா, அதுலேயும் நிறைய கேமரா, தெர்மல் கேமரா, நைட் விஷன் கேமரா அப்படிலாம் கேமரா பொருத்தப்பட்ட உடனே என்னென்ன டார்கெட் எங்கெங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அச்சஸெல்லாம் இந்த ட்ரோன் காண்பித்து கொடுக்க, இந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் என்ன செஞ்சிடறாரு, ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வெடிகுண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது பெரும் தொல்லையாக மாறி வருகிறது. ஸோ மனிதர்களுடைய மனிதர்களுடைய இழப்பு இல்லாமலேயே ஒரு இயந்திரத்தை வைத்து எதிரணியை திணற விடுவது அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப பெருசாக மாறி இருக்கு. வருங்கால போர்களிலும் ட்ரோன் சார்ந்த இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது பெரிய ஒரு பங்களிப்பை எடுக்க போகிறது. அடுத்ததா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது தான், நான் அமெரிக்காவுக்கு போனேன்ல, அங்கே போன போது பிஸ்னஸ்மேன்ஸ், நிறைய அமெரிக்காவினுடைய பிஸ்னஸ்மேன் கூடலாம் பேசியிருக்கேன். ஒன்ஸ் இந்த யுத்தம் முடிந்த உடனே அவங்கெல்லாம் ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க, நாங்கள் உங்கள் நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக உக்ரைனுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். நல்லா தானே இருக்குது விக்கி இந்த தகவல் அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு லேண்ட் கிராப் அப்படிங்கிறது அங்கே நடந்துட்டுருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ போர் வந்துருச்சு. போரால் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை விட்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வெளியேறுகிறார்கள். நிறைய நிலங்கள் அப்படிங்கிறது யாருமே இனி அங்கே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குறைந்த விலைக்கு இப்போ நிலம் அப்படிங்கிறது உக்ரைனில் கொடுக்கப்படுதான். அப்போது இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு இந்த இதெல்லாம் முடிந்த பிறகு உக்ரைனில் பாதிக்கும் அதிகமான இடங்கள் தனியார் கைவசம் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும், அதற்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னதான் எச்சரிக்கையோ இல்லாட்டி போராட்டம் நடத்தினாலும் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரிலும் போருக்கு பிறகு நம்முடைய வளர்ச்சி இதை நம்பி தான் இருக்குது, இந்த லேண்டெல்லாம் நம்ம அங்கே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லக்கூடிய வார்த்தைகளும், உக்ரைனுடைய அந்த ஒரு இடத்தை தனியாருக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் இப்போதே உக்ரைன் அரசாங்கம் ஈடுபட தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் உக்ரைனில் லேண்ட் வாங்க போகிறாங்க. அப்படி லேண்ட் வாங்கின பிறகு அவங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரன் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் உக்ரைனுடைய நிலைமை என்னவாக போகுதுன்னு. சொல்லப்போனால் உக்ரைன் விவசாயிகளுடைய மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது. ஆனால் இனிமே அது தனியார் கைவசம் போய்விட்டது என்கிற அந்த தகவல் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கேஸ்ப்ரோம் தான். கேஸ்ப்ரோம் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 41.8 மில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ் அப்படிங்கிறத யூரோப்புக்கு அனுப்பியிருக்காங்க. எது வழியாக? உக்ரைன் வழியாகத்தான். ஸோ கேஸ்ப்ரோம்கிட்ட மறுபடியும் கேஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேஸ்ப்ரோம் யாருடைய நிறுவனம்? ரஷ்யாவினுடைய நிறுவனம். கேஸ்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களேயா, என்னையா வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, வேற வழி கிடையாதுயா, இந்த வின்டருக்கு நாங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். ஜெர்மனி கூட வின்டர் வர்றதுனால ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய்லாம் வாங்கலாமா, கேஸ்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற அடுத்த ஆலோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த ஆலோசனைலாம் சரியாக நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரஷ்யாவுக்கு தேவையான பணம் இந்த வின்டர்லேயே கிடைச்சிரும். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவால் இராணுவமோ இல்லாட்டி ஆயுதங்களோ இல்லாட்டி மெர்சனரிஸோ களமிறக்க முடியும். ஆனால் இவ்வளோ நாள் ரொம்ப பெரிய அளவில் எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்குலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, சமாளிக்க முடியாது, ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்குறேன் அப்படிங்கிற பெயரில் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன ஆயுதங்கள் கொடுக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஏன்னா ஆயுதம் வரும் அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆயுதம் நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா எதிரிகள் அடித்து அவங்கள கொன்னுருவாங்க. ஸோ கொடுக்க வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய மனிதர்கள், நாடுகள் தயவு செஞ்சு அதை நிறைவேற்றி விடுங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் போப் பிரான்சிஸ் அவர்கள். இந்த கோரிக்கை எத்தனை நாடுகளுடைய காதுகளை போய் சென்றடைய போகிறது அப்படிங்கிறது தெரியல. பட் இது உண்மையான கோரிக்கை தான். நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு நாங்கள் அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்றும் செய்யாத நாடுகளும் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் 2024 வந்துருச்சு. அப்படின்னா சப்போஸ் ஆட்சி மாற்றம் வந்தால்
யூகே என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு பதிலாக சொல்லியிருக்கார். என்ன நடந்தாலும் சரி, ஈவன் அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றமே வந்தாலும் சரி, நாங்கள் உக்ரைனுடைய தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆனாலும் நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், எத்தனை வருடங்கள் ஆனாலும் போக மாட்டோம், யூகே உக்ரைனுக்கு உதவியாக இருக்கும், நோ ப்ராப்ளம், ஜெலன்ஸ்கி நீ தைரியமாக இதை எதிர்கொள் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. டான்ஸ் பகுதியில் இன்னைக்கு மட்டுமே 5 மணி நேரம் கர்ஃப்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல், அந்த தாக்குதலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்காக ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட தலைமை கொடுத்திருப்பதாகவும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதனால் கொஞ்சம் அவதியுற்றார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் உக்ரைன் ஆதரவு மீடியாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா அதுக்கு ஆப்போசிட்டாக உக்ரைனுடைய தாக்குதல் இங்கே நடக்க போவதாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு, அதன் காரணமாகத்தான் ஊரடங்கு உத்தரவை நாங்கள் பிறப்பித்தோம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதுலேயும் குறிப்பாக ஒரு ATACMS அப்படிங்கிறத தரப்போறேன்னு சொன்னாங்களா அமெரிக்கா, அப்படி ATACMS வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ரஷ்யாவுக்கு, அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.